வணக்கம் நண்பர்களே. பணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி. அதனுடைய ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விடை கிடைக்கும். அதாவது உங்களுடைய பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடைய முடியும். ஆனால் இதுவே நீங்கள் நிறைய தவறுகள் பண்ணுறீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக இலக்குகளை அடையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பணத்தை வச்சு செய்யக்கூடாத 5 தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புக் கிவ்வே பற்றின ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு பரிசளிக்க போகிறேன். அந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போது பணத்தை வச்சு நீங்கள் செய்யக்கூடாத 5 தவறுகளை நம்ம பார்க்கலாம். முதலாவது தவறு, பணத்தை மதிக்காமல் இருத்தல். பணத்தை நான் ஏன் மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல பணம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பணம்ங்கிறது உங்களுடைய நேரம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கடின உழைப்பு, இதனுடைய வேல்யூ, இதனுடைய மதிப்பு தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கரன்சி நோட். ஸோ நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் கடின உழைப்பையும் நீங்கள் பணமாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் பணத்தை மதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய நேரத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தை மதிக்காமல் கண்ட இடத்துல பணத்தை வீடு முழுவதும் இறச்சி வச்சுருப்பாங்க. அதாவது பீரோக்குள்ளே கொஞ்சம் இருக்கும், பர்ஸில் கொஞ்சம் இருக்கும், பாக்கெட்டில் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் ஷோகேஸில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பணத்தை போட்டு வச்சுருப்பாங்க. நிறையா சில்லறை காசுகளை போட்டு வச்சுருப்பாங்க. நண்பர்களே, பணத்தை நீங்கள் இந்த மாதிரி அலட்சியப்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது உங்களுடைய நேரத்துக்கும் உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த சில்லறை காசுக்கு பதிலாக அது எல்லாமே தங்க காசுகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த காசுகளை அந்த மாதிரி இறச்சி வச்சுருப்பீங்களா? நிச்சயமாக இல்லை. அதை பத்திரமா ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு பீரோக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் மதிக்கணும். அப்படி மதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும், ஏன் உங்களையே நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 2வது தவறு என்ன அப்படின்னா பையிங் திங்ஸ் ஆன் இம்பல்ஸ். ஏதாவது ஒரு ஆஃபரை நம்ம நெட்டில் பார்க்குறோம், இல்லை ஒரு டிவியில் விளம்பரத்தின் மூலமாக பார்க்குறோம் அப்படின்னா உடனே போய் வாங்கணும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தூண்டுதல் ஏற்பட்ட உடனேயே போய் வாங்குறது. அதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆஃபரை பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா அது தவறு கிடையாது. ஆனால் ஆஃபரை பார்த்த உடனேயே உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா இது இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த விளம்பரத்தின் மூலமாக, ஆஃபர்ஸ் மூலமாக உங்களுக்குள்ள அதை வாங்கணும் அப்படிங்கிற சப்கான்ஷியஸ் இம்பல்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க, தூண்டுதலை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போடுறது எல்லாம் நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தங்களுக்குள்ளே தோணுது அப்படின்னா அவங்க பணத்தை நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை கூட சில நேரத்தில் வாங்கி குமிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க தூண்டுதலினால் அதை வாங்கியிருக்கிறாங்க. சரி, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு சின்ன ஒரு டிப். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு விளம்பரத்தை பார்த்த உடனேயே உங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் ஏற்படுது அப்படின்னா 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள், 1 வாரம் யோசிங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா அந்த பொருளை வாங்குங்க. இல்லை அதை பற்றின விஷயமே உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா அந்த பொருளை வாங்காதீங்க. 3வது தவறு என்ன அப்படின்னா உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு அவசியமோ அல்லது தேவையோ இல்லாத விஷயத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு 1.5 GB நெட்டு கிடைக்குது, நான் எனக்கு ஒரு 3 GB நெட்டு கிடைக்குது, நான் இதுக்காக பணம் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒரு 500 MB தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மிச்சம் இருக்கக்கூடிய 1 GB நான் யூஸ் பண்ணல அப்படின்னா கம்பெனிக்காரனுக்கு லாபம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நாம் தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை ப்ரௌஸ் பண்ணுவோம், டவுன்லோட் பண்ண ஆரம்பிப்போம். நாம் ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படுவோம். என்ன அப்படின்னா நான் முழுசாக இந்த டேட்டாவை பயன்படுத்துகிறேன், ஸோ நான் கொடுத்த பணத்துக்கான மதிப்பை நான் முழுசாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்னா நம்முடைய தேவைக்கு மீதி இருக்கக்கூடிய டேட்டாவை நாம் பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல நாம் டைமை தான் வேஸ்ட் பண்ணுறோமே தவிர நாம் பணத்தை மிச்சப்படுத்தலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உண்மையாகவே புத்திசாலித்தனமாக பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு 1000 வழிகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. உண்மையாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணலை, அது உங்களுக்கு பிடிக்கல, ஆனாலும் அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் எஸ்பெஷலி ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த மொபைல் ஃபோன் நெட்டு மாதிரியோ அல்லது ஒரு படம் மாதிரியோ உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது நீங்கள் பணத்தை மிச்சப்படுத்துறதா நினச்சிட்டு அங்கே உட்காந்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது.
4வது தவறு என்ன அப்படின்னா பீயிங் செல்ஃபிஷ், சுயநலத்தோடு நடந்து கொள்வது, அதுவும் பணத்தை கொடுக்குற விஷயத்தில். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நிறைய பேருக்கு நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னதுக்காக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லை கொஞ்சம் பணத்தை கொடுக்கறத வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயல்களை நீங்கள் செய்யாதீங்க. உண்மையாகவே மனசார என்கிட்ட இப்போ கொஞ்சம் நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்கு, என்னால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை வச்சு நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிற மனசோட உதவி செய்யுங்க. அதுதான் வந்து உண்மையான ஒரு ரிச் மென்டாலிட்டி. அதாவது நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதற்காக நீங்கள் செய்கிறத விட மனம் உவந்து உண்மையாகவே வாலண்டியராக இன்வால்வ் ஆகி செய்யுங்க. அதனுடைய நன்மைகள் வந்து இதை விட ரொம்ப அதிகம். 5வது தவறு என்ன அப்படின்னா, இந்த தவறை வந்து நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் முதலீடு பண்ணாதீங்க. புக் கிவ்அவேக்கான கேள்வி, உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் முதலாவது கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் உங்களுக்கு ஏன் தேவைப்படுகிறது? நீங்கள் எந்த புத்தகத்தை கேட்டாலும் நான் தரேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களில் ஒரு கமெண்ட்டை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற புத்தகத்தை நான் பரிசீலிக்க போகிறேன். அது வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த ஒரு கம்பெனியாக இருக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை பண்ணினா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் அதுக்கு வந்து ஆசைப்பட்டு மயங்கி அதில் கொண்டு போய் பணத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த விஷயத்தை வந்து நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரையல்ஸ் வந்து பாருங்கள், ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்கள். இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான தவறுகளுக்கு அது வந்து முற்றிலும் பொருந்தும். ஏன்னா நான் பார்த்த பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேர்னால ஷேர் மார்க்கெட்லேருந்து பணத்தை எல்லாம் எடுக்க முடியாது. எல்லா பிஸ்னஸ் மாதிரியும் இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். எல்லா திறமைகள் மாதிரியும் இதுக்கு நிறைய திறமைகள், மைண்ட் செட் எல்லாமே தேவைப்படுது. அதை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே இறங்கினா மட்டும்தான் உங்களால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தோ மற்ற எந்த துறையில் இருந்தும் பணத்தை எடுக்க முடியும், ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அதுக்கு டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரையல் பாருங்கள். இந்த துறையில் தான் நான் போக போகிறேன் அப்படின்னு உங்களுடைய மனசு வந்து ஆழமாக சொல்லுது அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்தெந்த விஷயங்களை கற்றுக்கிட்டு செயல்படணுமோ, எந்தெந்த விஷயங்களுக்கு அனுபவங்கள் தேவையோ அதை வந்து பொறுமையாக ஏற்றுக்கிறதுக்கு, அதை வந்து பொறுமையாக செயல்படுத்துறதுக்கான ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த துறையில் போனாலும் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இதுதான் பணத்தை வச்சு செய்யக்கூடாத 5 தவறுகள். இந்த 5 தவறுகளில் நீங்கள் எந்த தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.